சீ ஓட பழைய அடிக்குதுல சொல்லி நல்லா நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பாட்ட பாத்தீங்களா மல்ல ஆச்சி மலர் அம்மா உனக்கு தாலியா இருக்க போறோம் என்ன இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? எனக்கு தான் தெரிஞ்சுக்குது. பூச்சி போட்டு ஜாமாத்த கூட்டிக்குவேன் கையை அடிப்ப பாருப்ப நான் எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு மாமா வா எங்க போய் வந்தம்மா? நானா புக்கத்தறி புலி வாடினா காஞ்சிபுரத்துக்கு ஆளு வர வச்சுட்டு சுத்தி கொண்டு வரலாம். என்ன ஆளு வர வச்சாங்க? நாட்டு இளவரசி அப்படியா? பாடு மொத்தமா இருப்ப எனக்கு என்ன செய்யலாம் யோசனை பண்ணி போட்டு பாருங்க எப்படி போட்டு பண்ணாலப்பா சீக்கிரம் யார் தெரிகிறதா? வாங்கம்மா வாங்க வாங்க மஞ்சள் நீராட்சி அப்படியா? நீ ரொம்ப மங்களகரமா இருக்கிற அப்படியா? எங்க பேரு எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். இந்நாட்டு இளவரசிக்கு மஞ்சள் நீராட்டுவா நடக்கிறது. நான் என்னடா தாலி வைக்கிறேன் யாராவது 5 பெண்கள் தேவைப்படுகிறது. தாலி அறுத்துட்டு நான் போறேன் என்னைக்கு போறேன் அன்னைக்கு தானே நிம்மதியா இருக்கீங்க. ஒரு 5 பெண்கள் வச்சுக்கலாம் போடா. 5 பாப்பா எங்களை பார்த்தா பொம்பளை மேய்க்காடா பாடு. ஓ இப்ப எதிர்பார்க்கிற படிச்சுட்டு என்னாச்சு? எங்க வீட்டுக்காரங்க பால் கொடுத்துருவாங்க. எப்படி குடிச்ச வீட்டுக்காரங்க பால் கொடுக்கணும். அவன் கொடுக்கலன்னா நான் இந்த வயசுல கூட அவன் வீட்டுக்கார பால் குடிக்கிறாரு. அவன் கொடுக்கணும்மா உண்மையாதான் கொஞ்சம் கூட கிடையாது. ஏம்மா எங்க வீட்டுக்காருக்கு உஷ்ணம் உடம்பு நல்லா இல்லை. அப்படியா? மாதிரி எது அந்த துணி கையா துணி கட்ட சொன்னேன். எதிரி சொன்ன மாட்டு சிறுவை சில்கர் வச்சு வந்துருந்தாங்க. நீ வச்ச கதை எனக்கு தெரியாதா? அது எடுக்கிறதும் காய வைக்கிறதும் வேண்ட வைக்கிறதும் வாங்கிட்டாங்க. பேசி கொண்டிருந்தா நேரம் போகுது. மண்ணை ஆக்கி வாங்க ஆள் வைக்கிறேன். நீயும் ஆடு எங்க கூட மாதா
நாட்டியம் சிறப்பாக இருந்ததா? நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லை. இதைவிட சிறப்பான நாட்டியம் என்னிடம் இருக்கிறது. இதை விட சிறப்பான நாட்டு யார் அது? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கையா? நாட்டியம் சிறப்பாக இருக்கிறார். ஆகட்டும். நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எப்படியா மேடம்? இளவரசே, எப்படியா மேடம்? ஏய், 1050 ரூபாய் பணம். ஏய், ஆச்சரியமா அமைச்சரின் தங்கை அது. தங்கடே வா. யார் பத்தி தான் கேக்குறா? தங்கச்சா தங்கை வா. உசாரையா உசாரு சக்கான துணியை தெரிகிறதா? இவள் தான் நாட்டு இளவரசி. இவர்களுக்கு தான் இந்த இடத்தில் மஞ்சள் நீராட்டு நடக்கிறது. இதில் நீ நாட்டியம் ஆட வேண்டும். முதல்ல வணக்கம் சொல்லுவோம். வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும். இளவரசருக்கா மஞ்சள் நீரை விட்டு ஏய், இளவரசரை நான் உலகிறேன். ஐயா நான் நிராயுத பாடுகிறேன். வாழ்க வாழ்க. ஆமா. சொல்றது ஞாபகம் இருக்கிறதா? இவர்கள் இதுவரை நீ வாழ விடக்கூடாது. அப்படியே அமைச்சரே, ஆமா, உன் தங்கையின் பெயர் என்ன? தங்கை பேர் சில அழகான பெயர். சிறப்பாக இருக்க நாட்டியம். ஆகட்டும், பார்த்து. கண்ணுக்குள்ளே இருக்கப்படுகிறார். நான் என்ன ஆட்டம் ஆட போறேன்? ஏய், இவராங்க. என்ன நாட்டியம் தெரியுமா? ஏய், தவளை நாட்டியம். தவளை இது எனக்கு தெரியாதா? என்ன தெரியும்? அதை நான் ஆடுறேங்க. எப்படி உனக்கு தெரியும்? நிஜவியாதி கடமை கூட்டிட்டு போறேன். ஏய், ஆடு பாப்போம். சின்ன வயசுலயே எனக்கு சர்வீஸ் சின்ன வயசுல இருந்து சர்வீஸா? ஆமா. இதெல்லாம் வாங்கிக்கிறேன் நான். என்ன தட்டு? என்ன சர்வீஸ் உனக்கு? தவளை ஆட்டம் ஆடுறேன். தவளை நாடு பார்க்கலாம். 1 2 3 சொன்னா தான் ஆடுறேன். 1 2 3. பொய்மா சொன்னா ஒரு பிள்ளை சொன்னா எப்படி ஆடுறேன்? 1 2 3. ரெடி Ready. ஒன்று சொன்னாதான் Ready? 1 2 3. ஓ வேகமா சொல்றீங்க. Right. Ready? ரெடி ஆடி போட்டாங்க மச்சான். 1 2 3.
நாட்டில் பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். உண்மைதாம்மா. அவ்வளவு ஒரு சிறப்பா எடுப்பா கிடைக்காது. இவள் ஆடினாலே நாட்டியம் அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? அண்ணா அதனால என்னுடைய மனமகிழ்ந்து அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். அப்படியா? உனது எண்ணம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. அப்படி ஆகட்டும். ஆமா ஆமா. உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கச்சலை அம்மா. அப்படியா? அழகான பெயர். அப்படியா? பெயருக்கு இச்ச உருவம், உருவத்திற்கு இச்சவாறு அழகு, அழகுக்கு இச்ச நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அதனால் என்னுடைய மகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்னமா பரிசு? இங்க பாருமா, நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாளிகை எனக்கு கொடுத்தார். அப்படியா? அதை நான் உனக்கு தரப்போறேன். அம்மா இங்க பாருங்க, இது வரையிலும் எத்தனையோ நாட்டியம் ஆடிருக்கேன். ஆனாலும் இப்பேற்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாதுமா. இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அப்படியா? ஆமா. கொண்டு வா பார்க்க வேண்டும். இதுதான் மா பலா பழைய சொல்லக்கூடிய முத்தனி சாரி. அப்படியா? நிச்சயமா இதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. அப்படியா? ஆமாமா. சரி, ஒரு பொருட்பா நிறுத்த வேண்டும். அண்ணா அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். என்னம்மா பரிசு? அண்ணா மாப்பழா வாழ்கின்ற செல்லக்கூடிய முக்கணி பழரசன். அப்படியாம்மா? அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை அருந்தினால் எப்பொழுது இளமையா இருக்கலாம். ஐயோ தங்கா, அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீ அருந்துமா அத? அண்ணா நான் யார் உனக்கு? என் தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? இதே நாட்டில் நான் வாழ போறவளா? கிடைக்காது. திருமணம் முடிச்சு என்னோட புகுந்த வீட்டுக்கு போக போறேன். ஆமாம்மா. யாரு? நாட்டு மன்னர். அருந்தினால் எப்பொழுது இளமையா இருக்கலாம். அப்படி ஆகட்டுமா? குடிங்க குடிங்க. அருந்து போறமா? என்னமா இது ஒரே ரெடியா இருக்கா? ஐயோ, 3 பழத்தோட சாறு இல்ல, அப்படிதான் இருக்கும். ஒன்னாகாது. குடிங்க. ஆபத்து என்பது வராது. எந்த ஒரு ஆபத்து வராது. மறுபடியும் குடிங்கண்ணா நீங்க. மாதிரியா இருக்கா? ஏன்னா கீழே போட்டீங்க? நாட்டு மரம் எங்கம்மா அப்படியா? எப்போது உனக்கு பார்த்தீங்களோ அப்பொழுதே உண்மை இதெல்லாம் அப்படியா? என்னோட ஆடி ஆடி மாசம்
அவர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் இவ யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியம் ஆட வந்த ஒரு தாசி, ஒரு வீசி, இந்த மாபெரும் சபையில எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்களே, எத்தனை பேர் முன்னாடி உன் தங்கச்சி சின்னப்பத்து தாசி வேசி தேவடின்னு சொல்றாளே, இது நியாயமா? இது நீதியா? இதுக்கப்புறம் நான் எங்க வரணும்? நான் சாகத்தை விடுங்கண்ணா. தாசி வேசி முடித்தாலோ எப்போது என் தங்கை முன்பு உன்னை திருமணம் குறித்து ஒன்றுவா தாலிய ஐயோ நீதான் மகாராணி. உன்னை எதிர்த்து யாரை எதுவுமே பேச முடியாது. அதுவும் எனக்கு சந்தோஷம். வேற என்ன என்னதான் இருந்தாலும் என் நாட்டு மகாராணி உங்களுக்கு மனைவி, அவளுக்கு அண்ணி, என்ன ஒரே ஒரு வார்த்தை அண்ணி சொன்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதானே. நீ போயிட்டு நிறுத்தி விட்டாய். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை தாசி வேசி என்று உரைத்து விட்டாய். அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்லிவிடு. சொல்ல முடியுமா முடியாதா? அவளை பார்த்து அண்ணி என்று நான் நினைக்க வேண்டும். அண்ணா, கேவலம் என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியம் ஆட வந்த ஒரு தாசியம். அவளை திருமணம் செய்வதும் இல்லாமல் அவளை பார்த்து அண்ணி என்று அழைக்க வேண்டும் என்று உரைக்கின்றேன். சத்தியமாக முடியாது. முடியாது. இறுதியாக சொல்கிறேன். முடியாதா? அடுத்து என்ன சொல்றாய்? அடி நாசக்காரி, அடி மோசக்காரி, அடி குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பி,
இந்த தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன். எனக்கு இருந்தாலும் அவ யாரு? அவளும் சின்ன சின்ன பெண்ணல்லவா? என்ன பொண்ணு? தெரிந்தோ தெரியாமலோ என்ன பார்த்து ரெண்டு பார்த்து தவற பேசிட்டான். சொல்லிட்டா? அதனால என் நாத்தனார் கிட்ட 10 நிமிஷம் பக்கமா எடுத்து நான் வரங்க. இப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா? இப்படிப்பட்ட தங்க குணம் வருமா? உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியமடி. பந்தில் இருக்கிற வர சொல்ல லெமன் பாக்கெட் 2 வாங்கி வா. ஐ டாடாடி பாய் பாய் பாய். முத்தவகி உட்காருமா. ஆமா அண்ணன் அடிச்சுட்டாரா? எல்லாம் முன்னாலதான். அதெல்லாம் பகட்டும். என்ன ஒரே ஒரு வார்த்தை அண்ணி சொன்ன அண்ணன் அம்மாவும் நடிக்க போறாரு. இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போகல. என்ன பார்த்து அண்ணி மட்டும் சொல்லிட்டு செல்லும். நீ யாரு? நீ ஒரு தாசி, நீ ஒரு வேசி, நீ ஒரு விபச்சாரி. இங்க பாரு, அதெல்லாம் பொண்ணனை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி. இப்ப இந்நாட்டு மகன நீ பொண்ணனுக்கு பொண்ணு உனக்கு அண்ணி. என்ன அண்ணி சொன்னா உன்னை தங்க தட்டுல வச்ச தாள் ஆடுறி. அண்ணி சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியாது. நான் இறுதியா கேக்குறேன். நான் உறுதியா சொல்ல சொல்றேன். முடியாதா? அப்படி கொடுங்க வழக்க இவ கையில கொடுங்க உனக்க. சோப்பு சோப்பு அடிப்பவி காலம் செய்த கோலம் தானா? காலம் செய்த கோலம் தானா, கடவுள் தந்த பாடம் தானா. கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூடி சுமந்து திரு தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ. மணிவோத்தை கேட்டு எழுந்து பாதை மாறி போகும் போது பாதை மாறி போகும் போது ஊறி வந்து சேராதே. பாதை மாறி போகும் போது காலம் மாறி போடும் மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து ஆமா நீ போடுவேன் செத்தடி போயிடுவேன். துண்டு கொடுத்தல மாட்டேன்.
எதிர் விட்டு மூலமா நிக்கிறியே ஏன் சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதடியே சொல்ல தேவையில்ல. நான் இந்நாட்டுக்கு வந்தேன் தாலி கட்டினா என்ன பத்தி நடி பண்ணேன். நான் தாசிதான், நான் வேசிதான், நான் தேவடியா காந்தி. அது மட்டுமா நான் 1ஆம் நம்பர் நான் 1ஆம் நம்பர் நான் தாசியா இருந்தா உனக்கு என்ன, நான் வேசியா இருந்தா உனக்கு என்ன, நான் தேவடியா காந்தி. உன்னை கேட்டாங்களா நீ தான் எனக்கு சொல்ல மாட்டியே. நீ என்ன சொல்றீங்க? யார் நீ? யார் நீ? யார் நீ? பாய் முடி. அதெல்லாம் அப்படியே நானே உனக்கு கண்ணு இல்ல. ஒண்ணு மட்டும் உனக்கு சொந்தமா? எங்க சொந்தம்? மூடி வாங்க. இதுக்கப்புறம் நடக்குது நடக்காது சரியா? என் அண்ணி சொல்ல மாட்டேன். என்னால் இருக்கக்கூடாது. இதெல்லாம் யார் சம்பாதிச்சியா? யார் சம்பாதிச்சிரு? தாய் தந்தை எனக்காக எடுத்து போட்டது. இதெல்லாமா விடுவனா? விட மாட்டேன். அழுத்தி கழுத்து கழுத்து என்ன கழுத்து கழுத்து அடி திருட்டிய சட்டாத்திய எப்படி நடிக்கிற பத்தி இப்ப நடிச்சு யார் ஏமாத்தியா ஒரு நாள் முடியாது. அது மட்டுமா ஒரு பொம்பளையா பிறந்தா வாய் அடக்கணும். உனக்கு வாய் அடங்குது உனக்கு
ஒரு நாள் வாய் அடங்காதுட்டியே அவன் மூஞ்ச பரவாயில்ல 3 குண்டு ஒண்ணா சேர்ந்த மாதிரி. ஏய் இதெல்லாம் காரணம் யார் தெரியுமா? என்னங்க மாமா என்னாட்டு இளவரசி நானும் கூட பேசுவா யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாளே சரி நான் பார்த்து சொல்கிறேன் விட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமா? வேலைக்காரன் கூலிக்காரன் என்று அந்தபடி ஏற்றி விட்டாலே 5 ரூபா கொடுத்து குங்குமம் வாங்குறாங்களாம். அந்த குங்குமத்தை நெத்தியில பூச்சி வச்சு பூச்சி செய்வாங்க. ஆனா 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினா கூட செருப்பை வீட்டு வாயிற்குள்ள விட்டு போன்னு சொன்னாலே அந்த செருப்புக்கு சமம் என்று செருப்போட திரும்ப பாத்தீங்களா? அதுவும் ஏய், பாடி, நாங்க வேற யார் தெரியுமா? காதலர்களா? அட பாவி, இப்போதே இந்த உண்மையிலே என்னுடைய அண்ணன் மாமா குட்டியே எங்கம்மா போறேன்? சொல்லி என்ன காட்டி கொடுக்க போகிறாயா? இல்ல இல்ல ஒண்ணுக்கு தெரிஞ்சா என்ன டாரு போட்டுவா என்ன என்ன பண்ண சொல்லு பாப்போம். ஒண்ணுமே பண்றது அம்மாவை. ஐயோ நீ சொன்ன ஏய் இருந்தாலும் எனக்கு புறப்படி பொழுது என்ன ஆகவே இனிமுத கொண்டு இந்த நாட்டில் உனக்கும் இடம் கிடையாது. நாட்டை விட்டு கிடைச்சு விடுகிற உன்னை உள்ள போய் சாத்திரமா தாய் தந்தை எடுத்து வளர்த்தவர் யார்? நான் தானே. எனக்கு காட்டு மரியாதை இருந்தனா பேசலாமா? ஏன்டா பாவி 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 ஏய் ஏலவா டேய் காக்கா இந்த நாட்டில் இடமே கிடையாது. எவன் சென்று பிச்சை எடுத்தா அது பிடிச்சது நாட்டு அண்டபா இறைவா அம்மா ஒரு நாட்டுக்கே இளவரசி எக்கரத்தில் ஒட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்க கூடாது, இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அந்த படுபாவை எடுத்திருக்கின்றானே அம்மா. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் எழுந்து போக வேண்டும் அம்மா. அம்மா ஆத்தானில்லைனா என்ன ஆதரிக்கே யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்தேன் உன்ன புதத்தை ஏதோ பார்ப்பதற்கா. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் நான் பார்ப்பதற்கா.
நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த வனனி என்று அப்புறம்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்தில கலகலனு நான் சிரிச்சேன் நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த வனனி என்று அப்புறம்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்தில நான் கலகலன்னு நான் சிரிச்சேன் கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய நினைச்சேன் கலங்கிடுவா பிள்ளை என்ன சாவ கூட மறைச்சேன் திருநீர் பூசின கை திருநீராயானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பனையோ எனக்கு இங்கே கிடைக்கல கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா என்றா பிள்ளையின் அம்மானுதாரட்டும் இதற்காக இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் வாழக்கூடாது அதுவும் தெரிகிறது வளமுச்சு அங்கு சென்று